அன்புள்ள நீங்க பாடுறீங்க. நீங்க பாடினா நம்ம நிப்பாட்ட மாட்டோம், இனிமே முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கசல் சிங்கர் வந்து இன்னைக்கு நின்னு கோடி வரணும். வெட்டு கத்திருக்கா? என்ன பாட்டு கடைசியா கேட்டீங்க? இப்ப என்ன பாட்டு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடைசியா கேட்ட பாட்டு வந்து டிஸ் பாட்டு கட்டிட்டு இருந்தேன். கடைசியா டிஸ் பாட்டு கட்டிட்டு இருந்தேன். சீசன் ஓடிக்கிட்டு இருக்கு. டிஸ் சீசன் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் யார் எந்த டிஷ் சொல்றாங்கன்னு. கங்கை அமரன் டிஷ் தானே. அது 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 அந்த டிஸ் ரொம்ப வேற நெக்ஸ்ட் லெவல் டிஷ்லா. அது என்ன டிஸ்? கென்ட்ரிக் ஆர் ட்ரேக்? கென்ட்ரிக் ஆர் ட்ரேக்? கென்ட்ரிக்லா. ஹென்ரிக். இங்க யாருமே ட்ரேக் சொல்ல சொல்ல மாட்டோம். இன்னைக்கு கிருஷ்ணா இங்க இல்ல, அதனால யாருமே ட்ரேக் சொல்ல கிருஷ்ணாவும் கென்ட்ரிக் தான் ஓ, சொல்லுவாங்க. அவங்களே ஒத்துக்குவாங்க தானே? அவங்களுக்கு பிடிச்ச ட்ரேக் வந்து பழைய ட்ரேக், அந்த மிக்ஸ் டேப் ட்ரேக். அந்த ட்ரேக். இந்த மாதிரி ஜோக்கான லைன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க ஹிப்ஹாப் இஸ் a லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ் பண்ணாதான் ஹிப்ஹாப் இஸ் a லைஃபா? லைக் இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்குல்ல. என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதுதான் அதை அதுதான். பத்தி பேச்சுவார்த்தை ஓடுதுல. மத்தவங்க சண்டை போடுறத பார்த்து என்ஜாய் பண்றது வந்து Man, ஹிப்ஹாப். எனக்கு அது பிடிக்கும் man, actually. ஏன்னா நம்ம பாட்டுல தான் நம்மளோட நான் சொல்றேன் உன்னை பத்தி சொல்றேன். ஆமா. அதான். ஏன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட்ல ஆரம்பிச்சோமா, அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஃபயர் இருக்குமா, எவனாச்சும் தப்பா பாடிட்டு போடுறது. ஏன்னா நம்ம அந்த வேர்ட் பிளே என்ன மாதிரி சொல்லலாம். ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்க கூடாது. அவனுங்க சண்டை போடுறோம். எனக்கு honestly டிஸ் நாள் பிடிக்காதுல. டிஸ் பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுல. மீன் லைக் ஆஃப் கோர்ஸ் நான் கேட்டிருக்கேன். அன்ஹெல்தின்றீங்களா? அன்ஹெல்திலாம் இல்ல, எனக்கு ஜஸ்ட் செம்ம டிஸ்ட்ராக்டிங்கான ஒரு விஷயம். அதான் டிஸ்ட்ராக்ட். ஏன் டிஸ்ட்ராக்டிங்கான விஷயம் சொல்றேன்னா, லைக் சம்திங் அந்த ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சம்திங் வெரி பெட்டியா ஃபீல் பண்ண. ஆஃப் கோர்ஸ் அது வந்து இன் ஸ்பிரிட் ஆஃப் ஹிப்ஹாப்னு சொல்றாங்க, ஹூஸ் த பெஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அது வந்து இப்போ நீங்கள் வந்து பெட்டல் ரேப் பண்ணும் போது அது மாதிரி பண்ணிக்கிட்டா அது வேறன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரேப்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கேயும் அதே மாதிரி அதே மோட் ஆஃப் கான்வர்சேஷன். I think it's too polished for it to be just used for diss la. Diss பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் அதில் எக்ஸைட் ஆகும். கென்ட்ரிக்கோட ஆல்பம் ட்ராப் பண்ணுற எக்ஸைட்மெண்ட் இன்னும் கூடயா, இல்லாட்டி கென்ட்ரிக் டிஸ் பாட்டு விளையாடுற எக்ஸைட்மெண்ட் கூடயா? எனக்கு கென்ட்ரிக்கோட ஆல்பம் எக்ஸைட்மெண்ட் தான் கூடலாம். பட் இப்போ இது ஓடி இருந்தா கென்ட்ரிக்கோட ஆல்பம் வெளியாகும்னா யாரோட ஆல்பம் ஒரு மாதிரியா கிரேசியா தான் இருக்கும். ட்ரேக் அதான் சொல்றாங்க, நீ இப்போ செய்யறதுக்கு காரணம் ஆல்பம் வெளியாக போதே, ஸோ நீ செய்யற. இது லைக் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் தான். அப்புறம் வந்து as கென்ட்ரிக்கோட ஃபேனா என்ன சொல்லுவேன், ட்ரேக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, ஒரு நாள்லயே ஒரு 2 நாள்லயே ஒரு 3 பாட்டு வெளியாகணும் கென்ட்ரிக். ஒரு மாதிரியா ஓ ஷிட் ப்ரோ. ஆனா இந்த டிஸ்ல வந்து நான் சூஸ் பண்ண போறது வந்து ஜேகோல். ஆனா ஜேகோல் வந்து நான் விளையாடுறப்பா நீங்களே சண்டை போட்டுக்கோங்க, நீங்க பண்றத பண்ணுங்க, நாளேப்பா பண்றேன். எனக்கு அது இன்னும் கூட பிடிச்சிருக்கலாம். ஏன்னா ரியல் லைஃப்ல அது இன்னும் வே பெட்டர் compared to that la. But okay, entertaining-la. Okay, நம்ம வந்து ஹிப்ஹாப் அங்குள்ள ஹிப்ஹாப் பேசுறோம். மலேசியா வேணாம், தமிழ் ஹிப்ஹாப் பத்தி பேசுவோமே. தமிழ் ஹிப்ஹாப் டிஸ்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஸ் இருக்கு. ஓகே, ஆரம்பிச்சாங்க பேசலாம். அது யோகி பி நட்சத்திர டிஸ், சக்ரா சோனி டிஸ், யோகி பி ஆரம்பிச்சாங்க. ஆனா இத்தனை பாட்டு இருக்கு அதுல. one song. ஆனா ஐ ரிமெம்பர் தட் அந்த விவேக் ஜி வந்து அந்த லெட்டர் எழுதுவாங்கல, மாதிரி. அது one of the I feel like he's இல்லை but something like he telling it was a diss. நிறைய லைன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டைம்ல அந்த டிஸ் வீடியோ வந்த டைம்ல மேன் எத்தனை பேருக்கு தெரிஞ்சு விவேக் வந்துட்டு யோகி பி தான் சொல்றாங்கன்ட்டு? எனக்கு தெரியாது. ஆக்சுவலி முக்கால் பேருக்கு தெரியாது. எனக்கு அந்த பாட்டு வெளியாகும் போது நான் அந்த பாட்டு கேட்கல. நான் அந்த பாட்டு லேட். ஆமா, நானும் சேம் தான், லேட்டா தான் கேட்டேன். ஸோ யாருக்குமே தெரியாம நீ ஒருத்தனை துப்புறது, அது லைக் ஒரு டிஸ்ட்ராக்ட், ஒரு கமர்ஷியல் ஆல்பம்ல போடும்போது அப்போ ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் நாட் வெல் யூஸ்ட். ஒரு டிஸ்ஸை வந்து வெல் யூஸ் பண்ணல, யாருன்னே தெரியல. அதுதான் நான் ஃபீல் பண்ற
இஸ் த பெஸ்ட் Best அப்படின்னு. way, ஆமா. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஐ மீன் நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிறோம் இந்த விஷயத்துல. அதுதான் பெஸ்ட்னு. ஒருத்தனை வந்து நீ டிஸ் பண்ணி அந்த சாங் வந்து இட்ஸ் நாட் கன்சிடர்ட் as a diss but it's considered as art means that will live on longer. அந்த பாட்டு இன்னும் ரொம்ப லாங். திடீர்னு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு கிராப் டிரைவர் பாட்டுல ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, யோகி பி கார்டில் ஏறாக வச்சுக்கோமே. அந்த கிராப் டிரைவருக்கே தெரியாது ஆக்சுவலி இது வந்து அவங்கள தான் டிஸ் பண்றாங்களா இல்லையா. அந்த சினாரியோ இன்னும் monumental rather than it, you know. இது ஒரு hypothetical situation. Just imagine la bro. Someone disses you and you're getting into the grab. இப்போ let's say இப்போ Kendrick and Drake grabல ஏறாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க ஊபர்ல. ஸோ இப்போ வந்து ட்ரேக் வந்து ஊபர்ல ஏறாங்க. இப்போ அந்த கிராப் டிரைவர் ஊபர் டிரைவர் பார்க்குறான், ஓ ட்ரேக்கா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு அந்த கென்ட்ரிக் பாட்டு கேட்டுருந்தானே சக்குன்னு மாற்ற போகிறான், ஏன்னா அவனுக்கு தெரியும் ஓ இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. பட் அதே சிச்சுவேஷன் இப்போ வந்து யோகி பி அண்ட் விவேக் ஜி நடந்துச்சுன்னா தட் he might not know, you know. அந்த டிஸ்ல வந்து இன்னொரு 2-3 டிமென்ஷன்ஸ் இருக்கு. மேமாங் அது வந்து ஒரு பர்சனலான ஒரு அட்டாக் தான். பிகாஸ் பாடுனது his sister. ஸோ அந்த டிஸ் வந்துட்டு லைக் திருப்பி மீளவே முடியாத ஒரு அவங்க தானா? ஓகே, எனக்கு தெரியல. அது எனக்கு அது வந்து ஒரு urban legend தான் தெரியும். அது வந்து வெரிஃபைட் ஃபேக்டா தெரியாதுல எனக்கு. பட் அதுதான் நடந்திருக்கு. ஃபேக்டா தெரியாதுல. அண்ட் அது வந்து மேமாங் அதுக்கு தான் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யல. அவங்க இன்டென்ஷன் இந்த இவங்களுக்கு தெரிஞ்சா போதும். பிரச்சனையா பாஸ் இல்லையா சிறப்பான டேபிள் டாக் பண்ண வரியா சாவடி கொலப்பில்ல கொலசை. அதே நேரத்துல தான் இதுவும் ஒண்ணு இருக்கு. ஓ அதே நேரத்துலயா 2 பேரும் ஒரே நேரத்துல தான் வந்துச்சு இந்த ஆல்பம். people don't know, people all listen to joke கடச்சாரி மாக்கான் ஜாலியா பண்ணிருக்காங்க எல்லாம். ஓகே, பூமராங்ஸ் வந்து ஒரு மாதிரியா கொண்டு போனாங்க லைக் அந்த டைம். my first local album that I've ever purchased is Nilkamani Boomerang. ஆக்சுவலி அந்த செகண்ட் வீடியோ கிளிப்போட ஒரு சிடி வெளியாகினாங்க. ஸோ Yeah, அந்த making வீடியோ ல கிளிப் அந்த இருக்கும். கவர் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் செஞ்சான் அந்த டைம்ல. சரவணா Oh, yeah. ஷவுட் அவுட் டு சரவணா ப்ரோ. ஷட் அவுட் டு தெரியல சரவணா கைங்கன்னு சொன்னீங்களேயா, ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தோம்ல ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா சரவணா யாராவது தேர்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா நம்ம வாஷி ஜே கூட செத்துவீங்க. ஆமா, அந்த ஷோ இருக்குமே, அந்த ஷோ இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இன்னும் இருக்கு, இன்னும் சேர்த்து இன்னும் இருக்கா? சிலடா என்னதான் சொல்றீங்க, உண்மையிலையா? காட் நான் அன்னைக்கு தான் என்னோட பிரைமரி ஸ்கூல் மேட்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க நான் போய் மீட் பண்ணோம். அந்த ராயர் நீங்களும் கால் பண்ணீங்களா? இல்ல அவங்க வந்து லாஸ்ட் இயர்வே என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் தான் போல. நான் போலன்னு இல்ல, லைக் ஐ ஹேட் சம்திங்லா. ஓ நீங்க ராய ஃபாலோவிங் வீக் மீட் பண்ணது. இந்த ராயா போறேன். என்ன சாவடி இருந்துச்சுன்னா நான் அந்த போட்டோ பார்த்தேன், தட் ஸ்கூல் போட்டோ. அதே போட்டோ தான் ரீக்ரியேட் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அதே போட்டோ தான் செஞ்சாங்க. ஆனா என்னை வந்து எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சீரியஸ் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. சோ ரீக்ரியேட்ல அந்த இது சொன்னோனே இடையில வந்து டிஸ்ல இருந்து அப்படி மாறிட்டோம். நல்லதுதான். டிக்டாக்ல வந்து வைரல் வீடியோ. ஆக்சுவலி என்னன்னா நம்ம சுமேபுல தமிழ் பள்ளி இருக்கு, சரஸ்வதி ஸ்கூல்னு. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து நினைக்கிறேன் ஜியோட கூட்டாளி லைக் முன்னால படிச்சவங்க. அவங்க எல்லாம் வந்து திருப்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்லாம் கூப்பிட்டு இந்த ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து நான் முடி இப்படி வெட்டியிருக்க, முடி வெட்டி அந்த இருக்கு, டீச்சர் வந்து ஓகே ஓகே பார்த்தேன். அந்த வீடியோ went viral man. Like is it the one where they all were wearing the uniform and all? no அது இன்னொன்னு இருந்துச்சு. normal. அதுவும் பார்த்தேன். அது பார்க்க இன்னும் வயசானவங்க மாதிரி இருந்துச்சு. அதான் தெரிச்சிட்டேன் எல்லாம் ஜிஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படின்னு. ஜேபிஜே கருப்படையா? ஏன்னா அந்த வீடியோல எல்லாம் வயசானவங்களா? மேன் அவங்கலாம் லைக் ஒரு 3-4 குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி இருந்தாங்க எல்லாருமே. ஆனா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க எல்லாருமே. சிரிப்பு பார்த்தீங்களா டிமாண்ட்? யோசிச்சு பார்த்தேன். இந்த பழைய பிரைமரி ஸ்கூல்ல போக ஆசைப்படுறீங்களா? லைக் வந்து இந்த மாதிரி ஆஃப் கோர்ஸ் மேன். நான் படிச்ச ஸ்கூல் வந்துட்டு இப்போ திடீர்னு பார்க்குறேன் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் வந்திருக்கு. நம்ம என்னோட கிளாஸ் வந்துட்டு அந்த தர வீடு மாதிரி இருக்கும்ல, அப்படி வரிசையா 4 கிளாஸ் இருக்கும். இப்போ ஏன்னா இந்த சைட் வந்துட்டு மேலே மாடி இருக்காது, கிரவுண்ட் ஃப்ளோர் வண்டி தான். நான் கடைசியாக படித்த கிளாஸ் அதுக்கு ஆப்போசிட் எனக்கு இருக்க முன்னுக்கு இருக்கு வந்து 3 மாடிலா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். என்னடா பில்டிங் காணா போச்சே, ஃப்ளோர் தெரிய மாட்டேங்குது. இப்படி பார்த்தாக்க மேலே ஏற்றிட்டாங்களா இன்னும் 2 மாடி. ஸோ அப்புறம் நான் வந்துட்டு வெயில் கடக்க நின்றுட்டு இருந்தேன். அந்த தாப்பாக்கு வந்துட்டு மேலே ஓடுலாம் போட்டாங்க. பெரிய இது மாதிரி செம்ம அப்கிரேட் ஆச்சுலா. நம்ம
இப்போ தெரிஞ்ச கிட்டாரிஸ்ட் வந்துட்டு ஃபியூ வீக்ஸ் ago அங்கே போயிட்டு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. எப்படின்னா எது பற்றினா ஃபிலிப் வந்துட்டு அவங்க விவேகானந்தா தமிழ் பள்ளி பிஜி அதான் நான் படித்தேன் பிரைமரி ஸ்கூல். ஸோ அவங்களோட சன் வந்து அங்கே தான் படிக்கிறாரு. அவர் அங்கே போயிட்டு கிட்டாரிஸா நீ ஒரு மியூசிஷியன் ஆனாக்கா நீ ஆக்சுவலி இப்போ சம்பாதிக்கலாம் மலேசியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு இதுடா. அவங்க கிட்டார் விளாண்டுட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிலாம் பேசிட்டு தென் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் ஆக்சுவலி how much you can make, how much you can earn now in music industry and all that. ஸோ அவங்க போட்டதை பார்த்து கேட்டால் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் இருந்தப்போ வந்துட்டு மியூசிஷியன்லாம் வரலாம், எனக்கு ஆக்டர் வந்தார்ல, கானா வந்திருந்தாரு. அவர் வந்திருந்தாரு, ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த தாப்பா பரிப்பு நாளில் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த டே மார்னிங் வந்துட்டு ஐ திங்க் நெகாரோக்கு பாடுறேன் ஆடல நானும் இருந்தனால அவங்களும் வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து அது அதோட அப்ரிசியேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்ல. யூனோ லைக் இந்த மாதிரி ஆக்ஸ் இப்போ கானா இப்பெல்லாம் கூப்பிட்றாங்கன்னா லைக் அது தமிழ் ஸ்கூல்னால கேன் அது ஒரு செம்ம ஒரு நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் மேன். ரெகுலர் எஸ்கே ஸ்கூலோட எஸ்ஜேகேடி ஸ்கூல் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் இருக்கும். அவங்க டீச்சர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக மைலேஜ் போவாங்க ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன். அப்போ எனக்குலாம் வந்துட்டு கிளாஸ் தம்மான்லாம் வச்சுட்டு அண்ட் தென் பிஐபிஜி கூப்பிட்டு ஆல் த பேரண்ட்ஸ் அக்ரீட் ஓகே இப்போ வாரத்தில் 2 நாள் கிளாஸ் தம்மான் இருக்குனாக்க கிளாஸ் தம்மான்னா ஸ்கூல் முடிஞ்சக்கையோட இல்லை, டாக்கிங் அபவுட் லிட்ரலி ஈவினிங் 5-6 o'clock ஆரம்பிப்பாங்க, டுவர்ட்ஸ் 8 o'clock 8:30 வரைக்கும் ஓடும். இது வந்து ஃபார் யூபிஎஸ்ஆர் செஞ்சாங்களா. ஸோ பேரண்ட்ஸ்லாம் டெக்ட் பண்ணி போட்டலாம். ஸோ ஏன்னா அந்த இப்போ நான் எனக்குலாம் வந்து ஃப்ரீ மீல்ஸ் கொடுப்பாங்களா பிகாஸ் சிங்கிள் பேரண்ட்னால. ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி ஃபார் லஞ்ச் தான் கொடுப்பாங்க அது ஆக்சுவலி கரெக்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்பாட்ஸ்லாம் நான் இருந்தனால எனக்கு அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த லேட்டர் ஆன் போக இது எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஸோ அதுக்கு போகலன்னா கால் வரும், அது கம்பல்சரி வந்தாகணும் ஆல் தேட். அப்புறம் ஸ்பாட்ஸ்லேயும் நிறைய எக்ஸ்ட்ரா இது எடுத்தாங்க. ஈவன் சீன் ஒரு கைங்க இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன், வெரி குட் ரன்னு. கோச் வந்துட்டு கூப்பிட்டு அவங்க வரமாட்டாங்களா ட்ரைனிங்க்கு, ஃபுட்பால் ட்ரைனிங்க்கு கூப்பிடுவாங்க. நல்லா ஓடுறேன் நான் ஃபுட்பால் வரல, பட் சம்மா அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஸ்டாண்டர்ட் 4 படிக்கிறப்ப சேர்த்து when I went Form 1 அவங்க ஆல்ரெடி 12 years old MSST இது பண்ணிட்டாரு. அந்த மாதிரிலாம் புஷ் பண்ணுவாங்க பர்சனலாக. பட் இப்போ லைக் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ராலாம் நார்மலாகவே இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல் நவ் எஸ்கே ஸ்கூல் ஆல்சோ டூயிங் அ லாட். டீச்சர்ஸ்லாம் நிறையா போஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கேஷ் எடுத்துக்கிறாங்களா. எனக்கு நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி சொல்லும் போது எங்கள் அக்கா தமிழ் பள்ளி படித்தாங்க சர்ச் ஸ்கூலில் தான். எனக்கு ஞாபகம் வரி லைக் தே ஹேவ் டு லைக் ஐ திங்க் யூபிஎஸ்ஆர் டைமில் தான் லைக் ஒரு 3 நாளாக தங்கணும் போல் அங்கே ஸ்கூல்லே தங்கி கேம்ப் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு செமினா அந்த மாதிரி. லாஸ்ட் டே வந்து நான் சின்ன வயசு தான், நான் அம்மா அப்பா கூட போயிருந்தேன். லாஸ்ட் டே வந்து அந்த அழு வைப்பாங்க தெரியுமா, அம்மா பற்றி பேசுகிறாங்களா, நான் முழிக்கிறேன் என்னடா எல்லாரும் அழுந்துக்கிட்டு இருக்கேன். அவர் யாரு, அவர் ஃபேமஸானவர், அவர் ரேடியோலாம் பேசுவாரு, அவர் பேர் என்ன மறந்துட்டேன். பூபாலனா பாண்டித்துறை காடேரி இப்ராஹிமா. எஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்த விவேகானந்தா தானே. காடி இப்ராஹிம் வந்தாங்களா எனக்கு தெரியல, பட் கார்டியர் இப்ராஹிம்லாம் வர தேவையில்ல, யாரும் எஸ்எம்சி மேன் இந்த வேலையை கரெக்டா பண்ணிடுவாங்க. இது எல்லாம் டீம் பில்டிங்லயும் வச்சு செஞ்சிருவாங்க. இத பாட்டு போட்டுருவாங்க கன்ஃபார்மா, கடவுள் தந்த அழகிய நீங்க கொஞ்சம் புது முன்ன வந்து தோல்வி நிலைய நம்ம எழுதிட்டு இருப்போம், நம்மளை சுத்தி நம்ம அப்பா அம்மா நின்றுட்டு இருப்பாங்க, அதுல பாதி பேர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மலாய் ஸ்கூல்ல நான் வந்து மலாய் ஸ்கூல் தானே, ஸோ அங்கேயும் இந்த நடந்துச்சு. என்ன மேட்ருன்னா அங்கே பேசிட்டு இருக்காங்க, நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணல, திடீர்னு எல்லாம் அழுவிடாங்க. ஸோ என்னத்துக்கு அழுவிடாங்கன்னு தெரியாது, நம்மளும் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் தமிழ் ஸ்கூல் பற்றி தமிழ் பள்ளி பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ் ஸ்கூலில் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெரி டிஃப்ரெண்ட். அதை பார்த்துட்டு நான் நிறைய வாட்டி ஜெலஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னது என்ன சொல்லுவாங்க, ஹுபுகான் சிலாத்துராஹிம் அந்த மாதிரி ரொம்ப அந்யூன்யமா இருக்கும். அம்மா அப்பான்னு அப்படின்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. இது வந்து மலாய் ஸ்கூல்ல வந்து எனக்கு ஸ்கூல் முடிஞ்சா கூட அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணும். ஆனால் நான் வந்து தமிழ் பள்ளிக்கு
பந்து விளாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அங்கே தமிழ் பள்ளியில் உள்ள ம். சும்மா ஜஸ்ட் ட்ரைனிங், சும்மா அவங்க கூட போய் படங்களை பண்ண. அது என்ன சூ சொல்றீங்க? நான் பெருசா கூட சொல்லுவேன் இதை பத்தி. லோன் பிளேயர்லாம் லோன் பிளேயர் கோச் எனது ஜிஎம்ஜி சொல்றது வந்து நாங்க பண்ணிருக்கோம்ல. ஸோ நாங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 போயாச்சு. எல்லா ஸ்கூல்லையும் நடந்திருக்கா? ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 போயாச்சு. அது எனக்கு வந்து நான் அந்த கருத்தை நான் யோசிச்சலாம், நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா honestly இது memang the school allow. They don't allow for the first zone sentul விளாடுறோம்னா அதில் allow பண்ண மாட்டாங்க. But once the winners of zone sentul or what, when they go the next one, MSSKL போகும்போது they do allow you to loan players from other school and they do it. It says அது memang secondary school கூட that happened. Like there's so many football players from the other school, they come and played for my school when we went for MSSKL. So அது memang allow hockey first tournament when they did in RRIM. எல்லாம் தமிழ் பள்ளி மேன். சசி ஸ்கூல் நாங்களாம் வந்து கோச்சா போனோம். நான் தெரிஞ்ச சார் தான் வந்து கோச்சே எங்களை கூப்பிடுவாங்க, Eric Ten Hag. ட்ரெயின் பண்ணுங்கடான்னு. ஃபர்ஸ்ட் லீக் செகண்ட் சீசன் தானே அந்த செகண்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆனா இது தமிழ் ஸ்கூல்ஸ் டோர்னமெண்ட். எல்லாம் தமிழ் ஸ்கூல், எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க. என்னென்ன ஸ்கூல் வரும் நான் டாப் சொல்ற பாருங்க. நான் அதே லீக் தான் விளாண்டேன். RRI இருக்கும், ராவாங் தமிழ் பள்ளி இருக்கும், சீஃபீல்ட் இருக்கும், ஸோ சுங்காய்புடு சரஸ்வதி இருக்கும், SJKT விவேகானந்தா இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஐ காட் என் டீம் விளையாடுறவன்ல ஒரு பையன் எல்லாம் அதே வயசு 6 படிக்கிறானா. பிரபாவா விளாண்டாங்க ஃபர்ஸ்ட் சீசன். பிரபா வந்து அவன் செம்மையான பிளேயர் மேன். அவனை வந்து நாங்கள் வந்து அலிகேட்னு சொல்லுவோம். சூட்ட முடியா இருக்கும், கட்டையா இருப்பான், செம்ம விளையாட்டு. ஆனால் மூஞ்சி பார்க்க ரொனால்டினோ மாதிரி இருப்பான். அவன் எந்த தமிழ் டீம் இந்தியன் டீம் இருந்துச்சோ அவனை கூப்பிட்டுக்குவாங்க விளையாடுறதுக்கு. இவன் ஓகேலா. ஸோ விளையாண்டான். அந்த டைம் வந்து அவன் பேர் வந்து முருகன்லாம் யாரும் பார்த்தரா அதே பேர் தான் எனக்கு வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் இத்த முன்னா சாம்பியன் மேன். லாஸ்ட் மினிட் பெனால்டி கைக்கு தான் நான் கீப்பரை பிடிக்க சொல்லிட்டு அவன் இறங்குவான். இஷ்யூ ஒன்றுச்சு, லைக் இஷ்யூ ஒரு மாதிரி இஷ்யூலாம் ஒன்றுச்சு. இந்த பட் அது அப்போலாம் லோன் பிளேயர்னாலயா. அந்த செகண்ட் சீசன் வந்து இவர் வந்து விளையாண்டாங்க லோன் பிளேயர். அந்த மென்டல் ஆஃப் முருகனை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? நான் பி டீம் விளாண்டேன். அண்ட் தென் இவங்க தோட்ட டீம் வந்து குவாலிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவானுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு அங்கே லேண்ட் இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க தட் guy one of the guy is elder, like அந்த வயசு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம திருப்பி ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் அவங்க கூட தான் தோத்தோம், எங்களுக்கு ஃபைட் பண்ணுங்க. வித்தியாசம் இது என்ன இயர் இருக்கும் இது? நான் நீ ஒரு 76 இருக்கும் போதா? ஓகே, அந்த டீம் எங்க டீமா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அல்ல, நான் அசிஸ்டன்ட் கோச்சா வந்திருந்தேன். நம்ம தெரிஞ்ச கைகளை இறக்கி விட்டுருந்தோம். சிங்கிளே சுந்தரன நம்ம சிங்கிளே. அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இது நடக்கல. நீங்க சொல்றது வேற மேட்டரு, நான் சொல்றது உண்மையாவே லீகலா நடக்கிற மேட்டர்லாம். நீங்க சொல்றது லீகலா இருக்க போல. இப்ப லீகலா இருக்கு. இல்ல நீங்க சொல்றது அது வேற விஷயம். நான் சொல்றது லீகலா நடக்கும். அது என்னதுன்னா ஆஃப் தி டிவி இந்த ஜோன்ல இருந்து இந்த பிளேயர் மிஸ் அவுட் ஆகுறான். ஏன்னா அந்த செலக்ஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நடக்கும். ஸோ மிஸ் அவுட் ஆகுறான்னா ஸோ ஓகே அந்த டீச்சரே அது மேம் அது பட் இஸ் டோர்னமெண்ட்ல. இது வந்து டோர்னமெண்ட். தட்ஸ் வை ஐ திங்க் ஒரு சட்டை இல்ல இது சேம் இல்ல. சொல்லுங்க இது சேம் இல்ல. நீங்க சொல்றது லீகலான விஷயம்டா. டோர்னமெண்ட்ல தானமான்ல சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். ரோட்ல விளையாண்டுமா அந்த கேம். அதுதான் என்ன நீங்க தப்பா சொல்லு. இது வந்துட்டு அந்த RRI பெரிய படம், அது பக்கத்துல ஒரு சின்ன படம் இருக்கும் பாருங்க. அங்க 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 உடைச்சு போட்டோமே. ஆஃப் தி டிவி. பட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த லேட் நைட் கிளாஸஸ் அந்த மாதிரி. எஸ், அப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து இந்த கிளாஸ் தம்பாகன்ல பேசல டியூரிங் UPSR டைம்ல கிளாஸ் தம்பான் நடக்கும்ல. When I had teachers like
அவங்க இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ் wait, They- நான் they இப்பதான் சொல்லிடுறேன். adopted, கதை நீ man. என்ன சக்கு சக்குன்னு விட்டுறீங்க நீங்க. So அந்த கிளாஸ் தம்பால என்ன நடக்கும்னா என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னா எல்லாம் லேப்பா பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 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 ஸ்கிரீம், ஒரு லவுடான ஸ்கிரீம். இஸ்திரியா That shit, bro. Like they saw something in the toilet, saw a ghost in the toilet. பிடிச்சா The பாத்தீங்களா girl அப்படியே like well, it's a Chinese girl. Fuck. அவங்க அந்த பிக்சர்ல இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு அந்த அந்த பிக்சர்ல அவங்க தான். she's the one la screaming came out, மூஞ்சில வெள்ளையாயிருச்சு, டாய்லெட் ஏமோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரல ஸ்கூலுக்கு. ஒரு வாரம் கிளாஸ் கேன்சல். அதுக்கப்புறம் அதோட திருப்பி அந்த மாதிரி ஓடவே இல்லையா மலம் கிளாஸ் கிளாஸ் கேன்சல். அதுக்கப்புறம் அது கூட நடக்கு. ஆனா என் ஸ்கூல், என்னோட பிரைமரி ஸ்கூல் வந்து அதோட பழைய ஸ்கூல் மேன், பழைய ஸ்கூல். 100+ இயர்ஸ். லொம்பாட் ஜவுக்கு வந்து நோண்டி எடுக்கும் போது வந்து காஸ்கேட் எடுத்தாங்க வெளியே. லொம்பாட் ஜோ ஒரு போன நடக்கும், ஒரு புது இடத்துல செய்வான்னு சொல்லி முத கேட்ட சவுண்ட். ஸோ யூனோ ஏன்னா அந்த ஸ்கூல் was a hospital during the whole Japanese occupation. அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பிக்சர் இருக்கும், Queen Elizabeth நடந்த ஸ்கூல் அப்படின்னு. எனக்கு தெரியல எந்த எலிஜிபிள் அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ் ஸ்கூல் பக்கத்துலயே சுடுகாடு மேன். நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தானே, ஒரு ஸ்கூல்னா ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் டைம்ல அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் வந்து ஸ்கூலா இருந்திருக்கும். இல்லாட்டினா ஸ்கூல் பில்டிங்ஸ் அந்த பில்டிங் கேப்பபிள் ஆஃப் பீயிங் a ஸ்கூல்ல தான் வந்துட்டு அது இந்த வேன்னு தெரியல. யூனோ அது இஸ் தட் this அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் இருந்ததா ஸ்கூலா மாத்தி இருக்கலாம். பட் நிறைய ஒரு ஷார்ட் ஸ்கூல்ல இஸ் ஜஸ்ட் 2 ஃப்ளோர் தான் இருக்கும். ஆனா பெரிய பில்டிங், பெரிய பெரிய காம்பவுண்ட். பட் யாலா நோண்டி அது எனக்கு செம்ம ஷாக்கிங். லொம்பாட் ஜோ நோண்டி எடுக்கும்போது காஸ்கேட். சோ சரியா நோண்டாம அத்லீட்ட போய் குதிறாங்களா, டச்சிட்டு உழுவுறாங்களா, மண்டோட இருக்கும். அங்க ஒரு 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 பெரிய ட்ரீ இருக்கும்ல பின்னால. அந்த ட்ரீல வந்து நிறைய மேட்டர் இருக்கும் மேன். ஆணி கிணி அவ்வளோ இருக்கும் மேன் அந்த ட்ரீல. அவ்வளோ தூரம்லாம் இல்லை, ஜலானி போல தான் இருக்கு அந்த ஸ்கூலு. ஜலானி போல வாங்க போவோம் ஒரு நாள் போனா வா போலாம். நான் போய் பார்க்கலாம். பார்த்தா எனக்கு கொஞ்சம் நாஸ்டால்ஜியா இருக்கும். டெவலப் பண்ணிட்டீங்க. இல்ல அந்த ஸ்கூல் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கூல் வேற அப்படிதான் இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்கூல்ல வேற என்னதுன்னா லைக் நான் படிக்கும் போதே லைக் அந்த இப்பயும் அது கன்ஃபார்ம்லா தட் ஸ்கூல் இஸ் இட்ஸ் a very small school and that school also has like this scholar has also together with it people who have like kurang upaya and all this kind of stuff la. அதுல நான் செட்டப் பண்ணுவேன் மேன் சின்ன வயசுல kind. So I'll purposely like there'll be like one girl, she's an India Muslim girl. ஃப்ரைடேனா வெள்ளனியா போயிடும் ஸ்கூலுக்கு. எனக்கு என் ஸ்கூல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 months மார்னிங் செஷன், செகண்ட் 6 months வந்து ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ எவ்ரி வந்து மார்னிங் செஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து ஆஃப்டர்நூன் செஷனு. ஸோ ஃப்ரைடேனா காலையில் வெள்ளனியா போயிடுறதுல, வெள்ளனியா போயிடணும் என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஸோ இந்த ஒருத்தவங்க வந்து அவங்களும் வெள்ளனியா வந்துடுவாங்க. ஆனால் அவங்க காலையில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிளாஸ் அவங்க 12 தான் முடிஞ்சிடும்ல. ஸோ அந்த இந்தியா முஸ்லீம் கேர்ள் ஷிப் இல்லை பார்க்கிங்களா, ஷி ஹேஸ் ஐ திங்க் some of course she has some mental illness la. பேசல மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஃப்ரைடேனா நம்ம கஜா கஜா விளாடுவோம் அப்படின்னு எல்லாம். ஸோ மீ அண்ட் மை அதர் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆனால் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் செய்வாங்கன்னா ஜாமான் எடுத்து சேஸ் பண்ணுவாங்க. சமத்தில் அந்த நாக்காளி அந்த லேக்கு டேபிளோட லேக்கு அதெல்லாம் வச்சு சேஸ் பண்ணுவாங்களா. ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு பிளேஃபுல் சேஸ் மாதிரி இருக்காது. ஓடும். ஒரு தடவை வந்து அது ஆகஸ்ட்ல புலன் கமர் டே கான். ஸோ என்ன செய்வாங்க தெரியும்ல, ஃபிளாக்ஸ் எல்லா இடத்துலையுமே ஃபிளாக் போட்டிருப்பாங்க. ஆனால் ஓடுறேன் என்னது ஃபாஸ்டா ஓடுறேன். ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கேன், காரிடார்ல மேலே ஏறி ஓடுறோம், காரிடார் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த காரிடார்ல அந்த எண்டிக்கு போயிட்டு அந்த டேர்ன் என்னால் மேக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுலா. ஐ நோ ஐம் கோயிங் டு ரன் டூ ஃபாஸ்ட். சரி ஓகே கையை வச்சு டேர்ன் பண்ணுவோன்னு டேர்ன் பண்றேன் மேன், பிடிச்சிட்டு டேர்ன் பண்றேன் மேன், ஓடுறேன், கீழே இறங்குறேன், ஸ்டாக்கேஸ் இறங்கி ஓடுறேன். என் ஃப்ரெண்டு பின்னாடி வந்து கூப்பிட்டு இருக்கான். என்னடா கூப்பிட்டு இருக்கான்னு நிப்பாட்டுறேன். அவன் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க, பெருசா இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்டா ஓடிட்டா கூப்பிட்டு இருக்கான். என்ன ரத்தம் அங்க இங்கே உன்னோடைய அப்படின்னு ரத்தம் ஓடுறா. அப்படியே ஃபுல்லா ட்ரிப் உங்களுடைய கை அப்படியே ஃபுல்லா கிழிச்சிருச்சு மேன். யூட்டனா அந்த யூட்டன்ல தான் இருக்கு. தெரியுதா? Can you see here? ஓகே ரேக போச்சா.
ஓ ஓ ஓ மயில் ரேக்கில் ஒரு கோடு விழுந்துருச்சா மேன். ஃபுல் அப்படியே open, I can see my bones inside bro. Adrenaline rush bro, adrenaline rush bro. ஓடுறோம் இல்ல புலான் கமெண்டே கான் bro. இந்த Flag tumpahnya darah bro. Semangat kebangsaan ஃபிளாக்குக்காக அந்த காரிடோர்ல வந்து ஆணி அடிச்சிருக்காங்க மேன். ஸோ அது அப்படியே ஃபுல்லா கூட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டு போயிட்டாங்களா, எனக்கு சொல்றாங்க வீட்டில் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேணாம் கூப்பிடாதீங்க, பயம். என்னடி இதே கூப்பிட்டுக்கிட்டு குத்துறாங்க எனக்கு, அவ்வளோ இன்ஜெக்ஷன் குத்துறாங்க, அவ்வளோ குத்துறாங்க. இங்கே குத்தி தையல் போட்டாங்களா, ஒரு 6-7 தையல் போட்டாங்களா. போட்டோன்னே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன், செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். லீவா? லீவ் இல்ல, எனக்கு ட்ரிபிள் ஹெச் மாதிரி இங்க இருக்கு. ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி தானவா, அந்த கையில பொண்ணு பாத்தீங்க இங்க இருக்கா, அதே மாதிரி ட்ரிபிள் ஹெச் ரிப்ளேஸ் 2 கையிலயும் போட்டுருப்பாங்க, அந்த கையும் கிழிச்சு கட்டி ஒரு கை தான். சின்ன வயசுல 12 இயர்ஸ் வரல அந்த. ஆனா குத்துன்னு அந்த அந்த 12 இயர்ஸ் அந்த அந்த ஏஜ்ல வந்து எனக்கு அது முன்னுக்கு எனக்கு இன்ஜெக்ஷன் குத்துன நினைப்பே இல்லை எனக்கு. அதுதான் அந்த இயர் அவ்வளோ குத்துனாங்க ப்ரோ எனக்கு. இது குத்துவாங்க என்னது பிசிஜியா, பிசிஜி நெருப்பூசி, அப்புறம் ஸ்டாண்டர்ட் 6 மேன். அப்புறம் இந்த விஷயத்துக்கு இங்க குத்துனாங்க ஒரு 3-4 ஊசி குத்துனாங்க இங்க, ஜஸ்ட் அந்த இடம் கம்பாங்க தெக்கி போடுறதுக்கு. இங்க அந்த ஏன்னா அது கராட்னால இங்க குத்துனாங்க, அவ்வளோ குத்துனாங்க. டெட்டனஸ். எத்தனை தையல் உடம்புல, எத்தனை தையல்? எனக்கு இங்க மட்டும் தான் தையல், 6 தெரியல, 6-7 தையல். ஓ காலம் எனக்கு ரீசெண்டா லாஸ்ட் இயர் சம்திங் ப்ரோ போய் எத்தி புட்டேன் ப்ரோ. ஒரு பாக்ஸ் இப்படி எத்தி புட்டேன் ப்ரோ, பூந்துருச்சு காலு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நேல் இருக்கு, அது பாருங்க. ஆமா, இன்னைக்கு முதல் தான் எடுத்தேன். அது வந்து நாங்க ஸ்கிரீன்ல காட்டுறோம். ஃபுட்சால் நல்லா இது பாக்ஸுக்குள்ள பூந்துருச்சா காலு? காலு கீழே வந்து வெட்டிருச்சு மேன். அப்புறம் அதுக்கு மேல தையல் broken bones இருக்கு. என்னோட நீங்களாம் ஆட்கோவா தையல் வாங்கிருக்கீங்க, லைக் வந்து விளாண்டு உளுந்து அந்த மாதிரிலாம். ஏன் தையல்லாம் கேட்டீங்க காமெடி. உங்களுக்கு தையல் இல்ல அப்படி சொல்லி வீட தரமா சொல்லுங்க, இறங்கி தையல கேட்டீங்கன்னா அந்த கட்டிப்பால் தெரியுமா மேன்? அல்பத்தனத்தால கட்டிப்பால் வந்து அம்மா வந்து ஓரத்துல தான் வெட்டுவாங்க, ஓரத்துல தான், இந்த ஓரத்துல சின்னதா வெட்டுவாங்க. எனக்கு வந்து முன்ன அடிஷன் அது வந்து தொட்டு நக்கிட்டு இருக்கு, விட்டு நக்கி இருக்கு. ஓட்டல கை விடுவே வெளியாக மாட்டுதுமே. மனசு சீரா பண்டோங் செஞ்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. வெளியாவுல நீங்க கண்டுபிடிச்சாங்க அம்மா ஏசுவான்னு சொல்லிட்டு என்ன தூக்கிட்டு வர இப்படி மாட்டிக்கிச்சுன்னு என்னன்னு கேட்டாங்க. சாக்லேட் எடுக்க போனேன், ஒரு 3 டைல் போட்டிருப்பாங்க. சின்ன வெட்டு தான்டா. அப்புறம் இங்க ஒரு டைல். இது வந்து சின்ன ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் 1 படிக்கும் போது 40 பேரு இவங்க மட்டும் ரவுண்டு கட்டி நடந்து வள்ளூர் ஓரத்தை நடந்து போயிட்டு இருப்போமே. ஒருத்தன் ஓடுறன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓடிடுவான். கொலாட்ரல் டேமேஜ் ஆயிருக்கு. ஐயோ கடவுளே. நிறைய இருக்கு, எனக்கு நிறைய தையல் இங்கெல்லாம் தையல் இருக்கு எனக்கு. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் தையல் வந்துட்டு எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி விழுந்துருச்சுல. இதே இடத்துல தான் இருக்கு, இருக்கு. அது சின்ன வயசுல ரொம்ப கட்டி வந்துச்சு சொல்லி பக்ஸாலா. பட் அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச நான் வந்தது வந்து நானா தேடி போய் வாங்கினதுல. அது இங்க இருக்கிறது, இங்க ஒரு வெட்டு இருக்கும். அது கபட் மேலே ஏறி சில்லிங் ஃபேன்ல வெட்டு வாங்கிட்டேன். அது நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த கண்ணில் ஒரு தழும்பு இருக்கும், அதுலேயே தையல் போட்டாங்க. பட் அதுதான் அது வந்து எனக்கு நடந்த காமெடி தான். ஷூ ரேக்ல ஷூ வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அம்மா கூப்பிட்டாங்க, பாசம்லா சொல்லுங்கம்மான்னு திரும்பினா ஒரே அடி. ஷூ கங்குல அடிச்சுட்டேன், செவத்துக்கு இது டோர் கங்குல அடிச்சுட்டேன். அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நடந்த மாதிரிலாம் ஊத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ரூமுக்கு போறேன், அம்மா ஐயா என்ன ஐயா கடுக்கு பக்கத்துல ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு.
மன்மதன். நீங்க அண்ணனுக்கு மூஞ்சிலே இருக்கும், மூஞ்சில மண்டையில மண்டையில மொட்டை அடிச்சாருன்னா தெரியும் அவ்வளவு rate க்கு முதுகுல இருக்கும். காலில் நிறைய இருக்கு மேன், கணக்கு வாழ்க்கை இல்ல. என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னது? தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி மேன், தமிழ் பள்ளி. என்னமோ சொல்ல வந்தீங்களே. சரி, இது இந்த வாட்டி ஞாபகம் இருக்கு மேன். இல்ல, லாட் ஆஃப் டெடிகேட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ் ஸ்கூல்ல. அதுக்குன்னு தமிழ் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்காங்கன்னு இல்லை. ஐ மீன், நான் தமிழ் ஸ்கூல் படிச்சனால லைக் ஐ வென்ட் டு a lot of schools and I was ஏன் சொல்லிருங்க. இல்ல we moved a lot. அப்புறம் அப்பப்போ போவாங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. பட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் enough to be blessed by good teachers. எப்போதுமே என்னை சுற்றி நல்லா டெடிகேட்டட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் நான் பார்த்த ஒரு ஸ்கூலில் 2ஆ படிக்கும் போது வந்துட்டு அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ் ஷி அடாப்டட் மேன். அவங்க வீட்டிலே ஒரு வருஷம் UPSR வரைக்கும் வச்சு அந்த மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் எஸ்கே டீச்சர்ஸ் டியூஷன் கொடுப்பாங்க தெரியுமா. லைக் அவுட் ஆஃப் ஸ்கூல் போனோன்னா பிஎம்க்கு இதுக்குன்னு எஸ்கே டீச்சர்ஸ் வந்துட்டு டியூஷன் கொடுப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி லைக் தே டூக் எக்ஸ்ட்ரா கேர். டீச்சர்ஸ் மேமாங் எல்லா டீச்சர்ஸும் செம்மன்னு நான் சொல்ல மாட்டேன். சில டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க வேற இஷ்யூஸ்லாம் உள்ளவங்க. பட் ஜெனரலி டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் தான். நம்ம கதிர் மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் தான். நீங்க நிறைய ஸ்கூல் மாறி இல்லை, இருக்கீங்க. ஆனால் அதுதான் மேட்ரு. என் கூட படித்தவங்க இப்போ டீச்சர்ஸாக இருக்காங்கல்ல. I wouldn't send my children to those schools. As time goes by, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ இருக்கிற டீச்சர்ஸோ இப்போ இருக்க ஸ்கூல்ஸையோ என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. லைக் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் கோயிங் டு குட் ஸ்கூல்ஸ், குட் டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்கும். நான் அதனால சில விஷயத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்றது இல்லை. சில விஷயம் வந்து மாற்றலாம் அப்படின்னு தோணுது. யோசிக்கிறேன். கண்டிப்பா டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஃபேஸ்புக்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸா திரிக்க விடுறதுலாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இன்ஸ்டால ஸ்டோரி போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டீச்சர் இந்த மாதிரி. இப்போ ஒரு வேற டைம் மேன். இப்போ நீங்க ஊர்ல ஸ்கூல் அங்க படிச்சீங்களா? அங்கே ஒரு அங்குள்ள எஜுகேஷனும் இங்குள்ள நீங்க கம்பேர் பண்ணீங்க எப்படி? was different man. நம்ம லைக் we were அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் பின்னாடி இருப்போம். அங்க இன்னும் earlier school போறாங்க science and everything. Yeah, we start at 6. நம்ம ஸ்டாண்டர்ட் first standard வந்து 6 years oldல போவோம். And then we start with science and everything. Introduction to science. Mathsலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். By the time we go to standard 6 அங்க உள்ள சயின்ஸ் வேற மாதிரி இருக்கும். லைக் இன்ட்ரோடக்ஷன் டு மாடர்ன் மேத்ஸ். இப்போ நம்ம மாடர்ன் மேத்ஸ் நம்மளுக்கு முதல் ஃபார்ம் 1ல தெரியறதுலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே அங்கே வந்துடும். ஸோ அவங்களோட எஜுகேஷன் இப்போ நம்ம வந்து பிரைமரி வந்து ஸ்டாண்டர்ட் 1 to standard 6, செகண்டரி வந்து form 1 to form 5. ஸோ அங்கே வந்து எப்படி 7வது 8வது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th, அப்புறம் 11th, அப்புறம் +1 +2. அது +1 +2 +1 +2 வந்து நம்மளுக்கு வந்து A levels form 1 form 6லாம் form 6 A levelsல அங்க உள்ள பையனுங்க தான் மேத்தமெட்டிக்லாம் பாத்திருக்கீங்களா? அப்படி செய்வானுங்க. சும்மா கையாட்டி டக்குனு பதில் சொல்லுவானுங்க. I mean they have to, right? அவங்களோட population and their competition they are up against. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் தான். நம்ம மலேசியன்ஸ் ப்ரோ, நம்ம கொஞ்சம் chill இல்ல ப்ரோ. ஆனால் end of the day when we are thrown out into the world, இப்போ பார்த்தோன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து MNC கம்பெனிஸில் இங்கே படித்தவங்களும் சரி அங்கே படித்தவங்களும் சரி ஒரே பொசிஷனுக்கு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் we are better, sometimes they are better. லைக் லைஃப் ஸ்கில்ஸ் தானே முக்கியம். இண்டிவிஜுவல் இட்ஸ் அப் டு தி இண்டிவிஜுவல்ஸ்லாம். இப்போ நான் இந்த வருஷம் இல்லை ஸ்கூல் ஓப்பனிங் ஆரம்பிச்சாங்களே 3ஆம் மாதம். எப்போ ஆரம்பி 3ஆம் மாதம் ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரியல. இந்த கோவிட் டைம்லேருந்தே எனக்கு தெரியல எப்போ லீவு எப்போ இல்லைன்னு தெரியல. என்ன இதுனா டிக்டாக்ல தான் பார்த்தேன். லைக் மல்லி வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புறாங்க. லைக் சைனீஸ் ஸ்கூல், ஓகே சைனீஸ் ஸ்கூல் வந்து நான் அது பேச வச்சு லைக் அது பேச வச்சு இப்போ வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புறது வந்து லைக் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஷாக்கிங்காக தான் இருக்கு. இப்போ வந்து தமிழ் பள்ளியில வந்து ஸ்டூடெண்ட் குறைவா இருக்காங்கன்னு ஒரு அது ஓடிட்டு தான் இருக்கு. பட் என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா தட் வி ஷுட் சென்ட் அவர் கிட்ஸ் டு தமிழ் பள்ளியில. அப்படியே உங்களுக்கு வந்து சைனீஸ் கற்றுக்கணும், உங்களோட இங்கிலீஷ் வந்து இது பண்ணணும்னா யூ கேன் ஸ்டில் கேன் லேர்ன். லைக் எக்ஸ்ட்ரா கிளாஸ் சைனீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் நடக்குது. நான் சொல்கிறேனே, நான் பார்த்துருக்கேன் சில பேர் இதே தான் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அனுப்புனா தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படி இப்படின்னு. பிள்ளை வளர்ந்தானே சக்குன்னு வேற ஸ்கூலுக்கு போகுது.
நான் அந்த பண்டாங்கன்னு தான் நம்ம வந்துட்டு ஐ திங்க் வி ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ல. பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். லைக் பேசுவாங்க லைக் வெரி இதா. ஸோ போகும்போது திடீர்னு அது ஏன்னு தெரியல, அது அந்த 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 மூமெண்ட் வரும்போது they end up giving up and then they send it to like normal school like Bangsa no international school. ஸோ அது இது ஒரு ஆன்கோயிங் ஃபைட் தான் ப்ரோ, இது ஆன்கோயிங் ஃபைட் தான். என்னன்னா ஓகே, நான் சின்ன ஸ்கூல் படிச்சனால சொல்கிறேன். நான் படிக்கும் போதே என் ஸ்கூல் வந்து அவ்வளோ டெவலப் பண்ணியிருந்தானுங்க. இப்போ நான் திருப்பி போய் பார்த்தேன், நான் சின்ன ஸ்கூலு மேன் 4 மாடி 5 மாடி வரைக்கும்லாம் கட்டியிருக்கானுங்க, ஸ்கூல் ஒன்றும் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. லைக் ஸோ நம்மளோட பிரச்சனை தெரியுமா, நம்மளோட பிரச்சனை வந்து நான் வந்து லைக் ரிலிஜனோ அந்த பற்றி பேசல. நம்ம வந்து கோயிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் ஸ்கூலுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனை. நம்ம காவியை பார்த்துட்டு கல்வியை விட்டுறோமே. இது இது வந்து நான் தப்பா எதுவும் சொல்ல, நானும் கோயிலுக்கு போய் சாமி தான் கும்பிட்றேன், நான் தப்பா எதுவும் சொல்ல. பட் நான் எங்கள் ஸ்விம்மிங் ஸ்கூலும் லைக் சர்வீஸ் ஸ்கூல் வந்து நான் அவ்வளோ பெரிய வித்தியாசம் நான் பார்க்கல இது வரைக்கும். தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு சேடான ஸ்டேட்ல தான் இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே. when RRI is still same man. அது அந்த ஸ்கூல் எவ்வளோ ஃபேமஸான ஸ்கூல், பிகாஸ் அது அந்த லாடங்கத்தாவுக்குள்ள இருக்கும், அப்படியே தான் இருக்கு, இதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ அங்கே உள்ளுக்கு போக விட மாட்டான்னு தான் நான் செக்யூரிட்டில செக் பண்ணுறேன். போகலாம் கோயிலுக்குலாம் போனோம்னா போகலாம். ஆமாம், கோயில்லாம் இருக்கு. சித்தப்பா யூஸ் டு ஒர்க் தேரா, லாடாங்கல IGM. மேனேஜரா. Yep. என்னோட ஃபாதர் யூஸ் பண்ண கடைசி பைக் அவர் தான் யூஸ் பண்ணாரு. அந்த பைக் அங்கே தான் செத்து போணுச்சு, அந்த லாடாங்கல தான் செத்து போணுச்சு. அது அப்படியே பாய்க்காம வச்சு போயிருக்கீங்களா? இங்க அது சுபா ஏர்போர்ட் போற பாதை லாடங்கத்தாலாம் நிறைய ரொம்ப இருக்கு. அழகான ஒரு எஸ்டேட். எஸ்டேட் மேன், யோகான் எஸ்டேட். பிகாஸ் எங்க பெரியப்பாலாம் அங்கே தான் இருந்தாங்க, மை ஃபாதரோட 2 பிரதரும். ஸோ தீபாவளினா ஏன்னா ஃபுல்லா தமிழ் வைங்க, பட்டாசு வெடிக்கிறது, அது ஜோக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. கோயில் திருவிழா அண்ட் தென் ஃபுட்பால் ஃபீலே அங்க ஜோக்கா இருக்கும். லைக் ஒரு 8 ஃபீல் இருக்குமா? 8 ஃபீல், 8 பெரிய ஃபீல். you can do 2 rugby field there. கிரிக்கெட் பிட்ச் இருக்கு தனியா, ஓரத்துல கிரிக்கெட் பிட்ச் இருக்கும். ஜோக்கா இருக்கும். அந்த இத்தனை ஃபீல்டு வந்துட்டு ஒண்ணா இருக்கும், அதுக்கு பக்கத்துலயும் இன்னொரு ஃபீல்டு இருக்கும். இட்ஸ் ஸ்டில் ஹியூஜ். நம்ம இந்த டோர்னமெண்ட்லாம் பத்தி பேசுறதுனால எனக்கு இந்த கைங்க ஞாபகம் வந்திருக்காங்களா, என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு. கார்த்திக் சுப்பராஜ்? நோ கார்த்திக் பின்னாடி பேர் மறந்துடுச்சு, சிவகுமார். ஸோ நீனா வந்துட்டு கார்த்திக் நம்ம கார்த்திக் ஜிக்கு வந்து ஃபியூ இயர்ஸ் யங்கர் தென் மீ. ஸோ நான் வந்து நான் விளாண்டுட்டு இருக்கிறப்ப RRIயோட கோல் கீப்பர் அவர் தான். அவர் வந்து என் ஸ்கூல்லேருந்து அங்கே பீண்டாகி போனவர். அவர் ஏன் போனார்னாக்க நாங்கள் பண்ண பூலிலாம் தாங்க முடியாம ஓடிட்டாரு. பிடிச்சு போடுங்க, இந்த 4 மனுஷன் ஜெயில பிடிச்சு போடுங்க சார். அந்த டைம்ல நம்ம செம்ம நாட்டு. நீங்க தான் அந்த காலை விரிச்சு மாதிரி சொன்னீங்க, அந்த கேம் விளையாண்டீங்களா? அந்த கேம் இல்ல, காலை விரிச்சாங்களா? இந்த கைங்க வந்துட்டு இவருக்கு நம்மளுக்கு தெரியாது, இவங்க ஃபுட்பால் ஆடுவாங்கன்னே தெரியாது. என் ஸ்கூல்ல படிச்சப்ப இவங்க மேல நிறைய டிசிப்ளின் கேஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க பண்றாங்களோ இல்லையோ யாராச்சும் பண்ணி மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நானும் 2-3 கேஸ் பண்ணியிருக்கேன்ல அவங்க மேல. ஸோ முத தடவை டோர்னமெண்ட் போறப்ப நம்ம கார்த்திக்னு பாக்குறப்ப அப்பெல்லாம் எப்படி பார்ப்போம்னா, ரொம்ப பாவமா சும்மா மாட்டிக்குவாரு, ஐயோ என்ன டீச்சர் கிட்ட இப்படி அடி வாங்குறாரு அப்படி பார்ப்போம். பட் தட் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் that I went to RRI, பெர்செப்ஷன் அப்படியே மாறிடுச்சு. கார்த்திக் வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அந்த கோல் கீப்பர் அட்டையர்ல க்ளவ் போடல, இஸ் குவைட் சப்பி காய்லா. ஸோ நம்ம 7 சைட் தான் விளாடுவோம் RRIல டோர்னமெண்ட் 7 சைட். ஸோ 7 சைட் போஸ்ட் இஸ் ஸ்மால், இது ஹாக்கி கோல் போஸ்ட் மாதிரி இருக்கும்ல. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், தூரத்துல ஒருத்தர் அந்த அப்பே பைஸ்கல்னு சொல்லுவாங்களே, ஃபுல் பிகேன் பிரேக்லாம் இல்லை, வீலி அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நான் என்னோட அவ்வளோ பெரிய மனசு ஒருத்தர் வீலி அடிச்சு வந்துருக்கான்னு பார்த்தா கார்த்திக் வராங்க. couldn't believe, நம்ப முடியல, இது கார்த்திக் மாதிரி இருக்கான்ட்டு அவங்க வீலி அடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தெரோஸ் மசோ நடுவுல கார்த்திக் அப்படின்னு. அப்பதான் நம்ம காவான் டீம்ல விளாடுறோம்னா என்ன கேட்போம், நான் எத்தனை பந்த விட்டுரு கார்த்திக் நேரா. பட் மேட்ச் இவங்கள மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு வந்துட்டு பிடிச்சு போடுங்க, பிடிச்சு போடு பேச ட்ரை பண்ணிருக்கோம்ல. ஏன்னா நம்மளுக்கு தான் 3 டீம் இருக்கும்ல, ABC இருக்கும்ல. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். சில சமயத்தில் கோச் பேசிக்குவாங்க. இப்போ சில சமயத்தில் RRI கூட கம்சிக் பண்ண பார்ப்போம்ல, ரவாங் கழட்டி விடுறதுக்கு, ரவாங் தமிழ் பள்ளியை கழட்டி விடுறதுக்கு வந்து பார்ப்போம்.
பிச்சரி பி டீம் இங்க வருமா அப்படின்னு. செஞ்ச இதெல்லாம் இப்படி ஓப்பனா பேசுறீங்க. இது அப்பலா இது பேட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நான் இப்பதான் சொல்லலாம்னு இருக்கேன், நம்ம இன்னும் கூட ஃபுட்பால் விளையாடுவோம், ஃபுட்பால்லாம் ஒரு செம்ம ஸ்டேட்ல இருக்கு, இந்த மாதிரி ஆயிரம் வேணாம்னு சொல்றதுக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கும் பைத்தியம். ஒரு ஃபுட்சால் அனௌன்ஸ் பண்ணோமே அன்னைக்கு நம்ம சொன்னோம் போயிருந்தோம். was fun man, like பையனோட கிரியேட்டிவிட்டி, லைக் அந்த கேம் பார்க்கும்போது கேள்விப்பட்டேன் பைசிக்கல் கிக்லாம் கேள்விப்பட்டேன். பைசிக்கல், ஆமா பைசிக்கல் கிக் கோல். நானும் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், வின்னிங் டீமுக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்தாருன்னு. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ்லா, ஏன் கொடுக்க கூடாது? நீங்க என்ன அவரை விடைக்கிறீங்க? நீங்க பெருமையா பேச வேண்டிய விஷயத்தை நீங்க என்ன விடைக்கிறீங்க? நீங்க நான் வந்து சொன்னேன் அவங்க கிட்ட, அந்த பிக்சர் கிடைச்சாக்கா அனுப்புங்க நிரோ கிட்ட. நம்ம பிக்சர்ஸ்ல இருக்கு, வீடியோஸும் இருக்கு. ஃபைனல் மேட்சோட ஃபுல் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நம்ம போட்டுருவோம் அந்த வீடியோ. நம்ம மேபி வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோட சேர்த்து டச் பண்ணி லைட்டா போடலாம். பாருங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு. இல்ல was fun like ஆஃப் கோர்ஸ்லா. நம்மளோட நம்ம ஃபுட்சால் போன ஞாபகம் எல்லாம் வந்துச்சு மேன். வாங்க இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கோம். ஃப்ரைடே புச்சோங் என்னன்னா எத்தனை மணிக்கு? ஸ்போர்ட்ஸ்க்கு நான் ரெண்டு ஸ்போர்ட்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். 9 கிக் பாக்ஸிங், முய் தாய் அண்ட் கிக் பாக்ஸிங், ஒர்க் அவுட் வேற, அந்த ஸ்கெட்யூல் வேற கொஞ்சம் பிரச்சனை. நான் வேற தைச்சி பழகிறேன்னா நேரம் பார்த்தா கராத்தே. சீரியஸா வரணும் ஃபுட்சால் வாங்க வாங்க. பூச்சோங்க கிண்டாடாவா? அது என்ன பத்து என்னமோ சொல்லுவாங்க அந்த இடத்த. புச்சோங்க தாமா எஸ்எல்எஸ் பண்றீங்களா? இருக்குங்க. அவங்க இப்ப ஃபீல்ட் கேம் விளையாடுறாங்க. நீங்க கூப்பிட்டாங்க ஆக்சுவலி ஃபீல்ட் கேம் விளையாடுறதுக்கு, லைக் வெட்டரன் டீம்ல சேர்க்குறாங்க. நானே வெட்டரன் முடிய வெடிச்சிரும். ஃபீல்ட் கேம் விளையாண்டு ஐயோ எத்தனை வருஷம், லைக் எங்க விளையாடுறாங்க மேன்? டோர்னமெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அன்னைக்கு வந்து சுங்கேபுல வந்தாங்க விளையாடுறதுக்கு. சரி போலாமா, ஒரு லாஸ்ட் 5 மினிட் விளையாட விடுங்க நீங்க, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் இருக்கேன். சூப்பர் சாப்லாம் சத்யாலாம்ல வந்து ஒரு படம் இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு விளையாட போனாங்க. அது மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. நான் அங்கே ஃபீல்ட் கேம் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஐயோ சப்பாத்தி இருந்தா கொஞ்சம் விளாடலாமா. ஃபீல்ட் கேம் இஸ் ஃபன். ஃபுட்சாலோட இன்னும் பெட்டர் ஃபீல்ட் கேம். ஸ்பேஸ் கிரியேட்டிவிட்டி காட்டலாம்ல. நிறைய ஓடலாம். லாஸ்டா நடப்போ ஒரு செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் கூட விளாண்டோம், ஃபார்ம் 2 பாய்ஸ் கூட. குலிம்க்கு பிறந்தப்ப ஒரு 14-3 தோத்தோம்ல. நம்ம கைங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கைங்க தான் போயிருந்தோம். 14 ஆமா, நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாய் இருந்தாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம வெட்டி ஓடிக்கிட்டு இருக்கேன், பந்த ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த பாய் இன்னொரு பையன் கிட்ட சொல்றான், அந்த மினுக்கு இருக்கிற டிஃபன் கிட்ட, அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவளை காத்து இல்ல அப்படின்றான். அங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண முடியலையா? பிரீதிங் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு, அவனால ஓட முடியாதுன்னு சொல்றான் அந்த பையன் ஓடிட்டு. என்ன கரெக்டா சொல்றான் அப்படின்னு என்னால முடியல. அவன் பார்த்து சொல்றான் கரெக்டா, விட்டுறாங்க அவ்வளவுதான், காத்து முடிஞ்சிருச்சு. அது வியாசால அது சைக்கோ பண்றது. ஆனா பழைய ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா, பழைய ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன் வச்சுக்கோமே, நம்ம எல்லாரும் இப்ப நம்ம கன்சிடர் பழைய ஜெனரேஷன், நம்ம தான் 30s போயிட்டோம்ல. வந்தாச்சு தானே, சொல்ல வேணாம்னு பாத்துருப்பாங்களா. எல்லாருமே விளையாடுவாங்க. ஈவன் வராங்க தானே மைன் பொண்ணு எல்லாருமே விளையாடுவாங்க. எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுவாங்க, எல்லாருமே ஃபுட்சால் விளையாடுவாங்க, அப்படி விளையாடுவாங்க. இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, சீரியஸா ப்ரெசீவ் பண்றவங்க, அவங்க மட்டும் தான் விளையாடுறாங்க. காமனா எல்லாருமே விளையாட மாட்டேறாங்க, சும்மா லேப்பா விளையாட மாட்டேறாங்க. நாங்க விளையாடுற டைம்ல மேன் எவ்ரி சாட்டர்டே சண்டே டோர்னமெண்ட் இருக்கும். நாங்க எவ்ரி சாட்டர்டே டோர்னமெண்ட் விளையாடுவோம். நாங்க பண்டாபுரம் சுங்கேபுல வந்து ஒரு தடல் இருந்துச்சு. இப்போ ஹாட் டைவான்லாம் கட்டி தடலே இல்லை, தடல் சின்னதாகிட்டாங்க மேன். அப்படி ஃபுல்லா மேன் தடல் சுத்தி டீம் 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 செமையா இருக்கும். ஓ ஜேசி காய் வச்சுக்கிட்டு இதுன்னு. நான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து ஆக்சுவலி வந்து நாங்கெல்லாம் யங் ஃபுல்லர்ஸ்ல ஒரு ஓப்பன் கேம்ல வர, நாங்கெல்லாம் சின்ன பையனுங்க. ரெட் டெவில்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ரெட் டெவில்ஸ் டீம் இல்ல அந்த டைம் நான் வந்து கேள்விப்பட்டதில்ல. வேற பையனுங்களே வந்து விளையாண்டோம். எல்லாம் அண்ணனுங்க வந்து நிக்கிறாங்க. அந்த டைம் அண்ணனுங்களா பெருசா நிக்கிறாங்க. நடு பந்தில் வைக்கும் போது அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. டி எல்லாம் சின்ன பையனுங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க ஒருத்தக, இந்த பையன் கூட தோத்தாலும் அவமானம், தேய்ச்சாலும் அவமானம்டா. சின்ன பெரிய ஓப்பன்
ஓப்பன் கேம்லாம் ஆண்டோம் சின்ன வயசுலயே லைக் தேவலா. எத்தனை ஜெயிச்சிங்க அது? 15. அது தோத்துருப்போம். இல்ல அந்த சென்னை 6,28,000 கடைசியா அந்த மேட்ச் போடுங்க அந்த மாதிரி. நீ புரியல சொல்ல கெஞ்சி வாங்கல, இப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. நம்ம மென்செஸ்டர் கேம் பார்த்தோம். கோவிட்ரி சிட்டி கூடிய 3 லீடிங்ல இருந்து நம்ம வெளியாயிட்டோம், கிளம்பலான்னு சொல்லி வெளியாயிட்டோம். ஆனா அந்த டைம்ல நான் ஒன்று யோசிச்சேன், இது கம்பேக் கொடுப்பானுங்களா 3 லீடிங்ல? ஏன்னா நாங்க ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் லீக்ல நாங்க ரெட் டெவில்ஸ் வரோம், நாங்க ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் லீக்ல ஆடுறோம். அது ஒரு ஸ்ட்ராங் டீம். 4-0ல தோத்துக்கிட்டு இருக்கோம் மேன். 4-0 தோத்துக்கிட்டு இருக்கோம். Yo, Sungai Below people, Red Devils, kill you. Red Devils. Big shout out to Red Devils, yo. 4-0 தோத்துக்கிட்டு இருந்து கம்பேக் கொடுத்தோம் மேன். நான் 2 கோல் அடிச்சேன், பிரபா 1 கோல் அடிச்சான். பிகாஸ் நான் தான் டீம் கேப்டனு. நான் வந்து எவ்ரி கேம் போயிட்டு வந்தேன்னா நான் புக்கில் எழுதி வைப்பேன். என்ன யார் ஸ்கோர் பண்ணா, எங்க இருந்து ஸ்கோர் பண்ணாங்க, இந்த லேக் பச்சாங்க இல்ல சும்மா ரைட்டா பேசி விடுவோம், ஏத்தி விடுவோம் நம்ம. எப்படி அடிச்சாங்க போடுறாங்க அப்படியே போட்டுட்டே இருக்காங்க. அண்ணா அன்னைக்கு கோல் போட்டாங்க, தம்பி இன்னைக்கு கோல் போட்டாங்க. பேர்ன் தனவான அவன் அடிச்சான். ஸோ அது ஈக்குவலைஸ் பண்ணோம். செகண்ட் கேமும் வந்து ட்ரா. தென் வி மஸ்ட் ஃபைனல் தைச்சிருவோம். ஃபர்ஸ்ட் கப்பே தைச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கப்பு தான், மெடல்லாம் இல்லை. சிம்பிள் லீக்லா பின்னாடி தேய்ப்போம். கிஃப்ட் வந்து கொடுக்கணும் தானே, ஒரு ஆள் வந்து கொடுக்கணும் தானே. இல்ல பெண்ணாட்டில அடிச்ச வேகத்துல பிரபா பெனால்டி கோல் அடிச்சு செலிப்ரேஷனே கப்பு தூக்கிடுதான். இது தமிழ் சினிமா மாதிரி தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சோனே அப்படியே கப்பு கொடுப்பாங்க. கேம் முடிச்சிட்டு படாசு எடுத்தது நேரா கப்பு கொடுப்பாங்க. அடிச்சு ஓடுறது நேரா கப்புக்கு தான். ஏன்னா நான் அந்த டைம் கடவுளே அந்த தீக கோசம் கோவிட்ரி தோத்துருந்தானுங்களா, நினைச்சேன் டேவில்ஸ் மாதிரி முடியுமா எங்க மாதிரி கம்பேக் கொடுப்பீங்களா நீங்க அப்படின்னு. கம்பேக் கொடுத்தானுங்களா மேன். நீங்க சொன்ன ரெட் டெவில்ஸ்லா ஓகே. அங்க ஜெர்சி சொன்னீங்க காய போடுவாங்க அப்படின்னு. சோ எனக்கு ஒரு ஸ்டோரி நினைப்பு இருந்துச்சு மேன். என்னோட முத காடி சம்மான் வந்து இந்த ஃபுட்பால் ஜெர்சினால தான் வந்துச்சு. லக்கி ஸ்டார் இருக்காரு பாத்தீங்களா, லக்கி ஸ்டார் வந்து கஜாங் ஸ்கூல்லா. ஸோ ஃப்ரெண்ட்லி விளாட்றாங்க, ஃபீல்ட் கேம் ஃப்ரெண்ட்லி விளாட்றாங்க. ஸோ லக்கி ஸ்டார் தான் டீம் கேப்டன்லா. ஸோ அவர் தான் ஜெர்சிலாம் வச்சுருக்காரு. ஜெர்சிலாம் வந்து லாண்ட்ரி கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக போய் கொலெக்ட் பண்ணிட்டு நம்ம கேமுக்கு போனோம். இப்போ நான் காடி லைசன்ஸ் வச்சுருக்கேன். நான் லிம்காங்கிங் படிக்கிறேன். அவங்க ஃபார்ம் 6. ஸோ ஹிஸ் எல்டர் டு மீலா, பட் அவங்க ஃபார்ம் 6 படிக்கிறனால அவங்க ஸ்கூலில் இருக்காங்க, நான் காலேஜ் படிக்கிறேன். ஸோ ஐம் டிரைவிங் அரவுண்ட் அண்ட் சரி நான் ஓட்டிட்டு போகிறாளா. அவர் சொல்றாரு காஜாங்ல, நீங்க திரும்பி எனக்கு தெரியும் போலீஸ் இங்க இருக்க மாட்டான் ஏன்னா ரஷ். காஜாங் ஸ்கூலுக்கு போனோம், ஜேசி கொண்டு போனோம்ல. திரும்புன்னு ஓகே நான் திரும்பிட்டோன்னே இம்மீடியட்லி முன்னுக்கே நிக்கிறான் போலீஸ்காரன். ஓகே சார் சம்மா நான் கட்டுறேன் சரி அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஒரு 2 years 3 years லேட்டர் ஐம் லைக் இன்னும் ரினியூ பண்றல, என் லைசன்ஸ் ரினியூ பண்றேன். சம்மானு கட்டவே இல்லை மேன், அப்படியே இருக்கு சமாயிடு. அவங்க ஆள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க மேன். சரி நீங்க சொன்ன அந்த சைடு எனக்கு இந்த ஜெர்சினால அதான் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஜெர்சினால ஒண்ணுக்காத வந்து ஜேபி கேளுங்க, அது வடிவே தெரியும். ஜேசி கதை கேளுங்க அவட்ட. சொல்லுங்க ஜேசி. சொல்லுங்க. ஜேசி வந்துட்டு ஒரு வாட்டி நான் எங்க போய் வாங்கினேன், ரெட் டெவில்ஸ் கோச்லாம் வந்தாங்க. அந்த அண்ணன் என் கசின் பிரதர்லாம் அவங்க வந்து ஜேசிலாம் ஸ்பான்சர் ஜேசிலாம் வாங்கினாங்க. ரெட் டெவில்ஸ் பட் பி வெரிங் ஒயிட் கலர் மான்செஸ்டர் யுனைட்டட் வோடாஃபோன் அந்த டைம் வெள்ளை கலர் தெரியும் எந்த இதுன்னு. ஆனா வெள்ளை அந்த பிளாக் வித் கோல் இதுதான். எஸ் ஆனா கோல் இல்ல பிளாக். சோ கேம் முடிச்சிட்டு சீன கடைக்கு சாப்பிட போனோம். ஜேசி ஜாகா பண்றது யாரு? ஜிஎம்ஜி தொலைச்சிட்டான். ஜேசி ஃபுல் ஜேசிய டீம் ஜேசிய ஃபுல்லா எல்லாம் ஒரு பையில இருந்துச்சு, எங்க வச்சான்னு தெரியல. எவ்வளவு பொறுப்பான பாத்தீங்களா, ஒரு ஜேசி தொலைக்கல. கண்டுபிடிக்கவே இல்ல, வேலை கிளீன். வாங்க நம்ம ஒரு ஜிங்கி கேங் ஜெர்சி செய்வோம். நம்ம ஓகே நம்ம ஒரு ஜிங்கி கேங் ஜெர்சி செய்வோம். ஜெர்சி அந்த நம்பர் இருக்கும். எனக்கு 10ஆம் நம்பர் கொடுத்துருங்க. எனக்கு 69. நான் இப்பவே புக் பண்றேன். நான் எனக்கு வந்து எனக்கு 77 ஓ 7 இல்ல 07 இல்ல 77 007.
007. நாட் செவன். சொன்னா போறேன். நான் உங்களுக்கு என்ன சீனா நம்பரு? தானா இல்ல நான் உங்களுக்கு என்ன நம்பரு? சீனா தானா பாங்க அது. நான் அது சொல்லிட்டேன். நீங்க என்ன நம்புன? எதுக்கு அடுத்தாலும் பரவாயில்ல, அது அப்புறமா பார்த்துக்கோமே. நான் 8 எடுத்துக்கிறேன். 8. ஆமா. ப்ரூனோ. அதனாலயா இல்ல ரிலீஸ்னாலயா இல்ல என்னது? அதனால இல்ல. சிங்கப்பூர்னால. ஓகே. சிங்கப்பூர். என்னண்ணே ஏன் என்கிட்ட கேட்க மாட்டீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்க. 69. இதுக்குன்னு நீங்க கேட்கல. உங்களோட ஃபேவரட் நம்பர்னு சொல்லிட்டீங்க. என்னோட favorite number 69. இல்ல நான் வந்து சம உரிமைக்கு நண்பன். என்னை பேச விடுங்க, நான் சொல்லணும் தான். ஆனா ஃபுட்பால் டீம்ல இருந்தீங்கன்னா 7ஆம் நம்பருக்கு வந்து செம்ம ஃபைட் வரும் அந்த டைம்ல. ஐயோ நான் படுவேன் கஷ்டம் 7ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கு. எனக்குலாம் ரொம்ப வெக்கமா இருக்கும் அந்த நம்பர் எடுக்கிறது. 10ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்லாம் ஏதாவது நம்பர் கொடுங்க இந்த அப்படின்னு. நம்பர் போட்டாக்க நம்மள ரொம்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க. Pressure, அதனால நம்ம pressure. low number இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மல்லே டீம் விளையாண்டேன். டீம் பேர் வந்து புத்ரா வண்டபரு. ஸோ ஆக்சுவலி நாங்க வீட்டு முன்னுக்கு வந்து சின்ன பந்து வச்சு விளையாண்டுக்கிறோம். நானும் என் நெய்பர் விளையாண்டுருந்தோம். அப்புறம் ஸ்கவுட், டேலண்ட் ஸ்கவுட். 4வது வீட்டில் வச்சிருப்பாங்க. பச்சி மேமா ஆக்டிவ் ஆகும் அந்த டைம்ல. அவருக்கு அந்த டைம்ல ஒரு இருக்குமா 40 வயசு கிட்ட இருக்கும் பச்சிக்கு. ஜோக்கிங் ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க. வந்துட்டு அவர் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாம் பையனுங்க நாட்டானுங்கள்லாம் வர ஆரம்பிச்சானுங்க. வர ஆரம்பிச்சுட்டு ஓகே வாங்க உங்களுக்கு நான் தடவை கூட்டிட்டு போனாங்க. டீம் ஃபார்ம் பண்ணணும். புத்ரா வண்டபரு. அந்த டைம் வந்து நான் வந்து என்னோட ஜேசி நம்பர் வந்து நம்பர் 4 டிஃபெண்ட் ஆடுவேன். ஃபில் ஜோன்ஸ். டிஃபெண்ட் ஆடுவேன் மேன். சின்னதா இருப்பேன், கட்டியா இருப்பேன், செம்ம அடி வாங்குவேன் மேன். நீ போட்டு சாத்தி எடுப்பானுங்க மேன். சின்ன உடம்பு மேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, பாடியெல்லாம் பண்ண முடியாது. அன்னி போட்டு வாட்டி எடுப்பானுங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து தூக்கிட்டு ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சாப்பிட போட்டுருவாங்க. அப்புறம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் யூகோ பாஸ்னு ஒரு சைபர் கேஃபே திறப்பானுங்க வீட்டு முன்னுக்கு. அந்த யூகோ கேம் ஓடும் தெரியுமா மேம்? ஸோ அவன் என்ன பண்ணா அவன் வந்து ஃபுட்பால் டீம் செஞ்சு ஸ்பான்சர் ஜேசி எல்லாம் பண்ணி என்னோட டீம் பையனுங்களாம் எல்லாம் போயிட்டானுங்க அங்கே நாட்டானுங்க. அங்கே காசு கிடைக்குது இந்த மாதிரி கிடைக்குன்னா அங்கே விளையாட போயிட்டாங்க. சிட்டி பச்சி செஞ்சு விட்டாங்க. அப்புறம் அந்த டீம் அப்படியே போயிட்டு அப்புறம் தான் நானும் என் கூட்டாளியே என்னோட ட்ரெயினர் இருந்தாங்க ப்ளஸ் ஆட்டு ஃபர்ஸ்ட் 11 ஆயிட்டீங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் திறந்தோம். அது டீம் பேர் தான் Red Devils. 6 டைம் சாம்பியன். டீம் இருந்தீங்களா? நான் ஸ்கூல்ல இருந்துச்சுல ஆஸ்ட்ரோநாடாஸ். ஓ. ஆஸ்ட்ரோநாடாஸ். அது நைக்கி ஸ்கார்பியன் பாத்திருக்கீங்களா? நைக்கி ஸ்கார்பியன் அட்வர்டைஸ்மென்ட். ஆஸ்ட்ரோநாடாஸ் அது ஒரு டீமுக்கு அந்த டீம்ல. ஆனா ஸ்கூலுக்கு விளையாண்டேன். சோ ஸ்கூலுக்கு நான் விளையாடும் போது நான் நம்பர் 13ல. ஃபீல் கேமா? 13. நம்பர் 13. சின்சு மைக்கேல் பாலா. எனக்கு அந்த நம்பர் நான் விரும்பிலாம் எடுக்கல. கொடுப்பாங்க மிட்ஃபீல்ட்ன்றதால 13ல. ஒரு ஸ்டேஜ் ஜூனியரா இருக்கிறப்பலாம் நம்பர்லாம் கேட்கல மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா ஏறிட்டேன்னா உங்களுக்கு இந்த நம்பர் வேணுமா அப்படின்னு கேட்பாங்களா கோச்சு? நம்பர் எனக்கு வந்து எனக்கு வந்து தெரியல மேன். எனக்கு வந்து நம்ம விஷயத்துல ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன் நான். எனக்கு வந்து அந்த தெரியல நியூமராலஜி எனக்கு ஒரு கட்டம் போனதுக்கு அப்புறம் அது மேமா போயிருச்சு. பட் அந்த எண்ணிக்கை அந்த நம்பரோட இது போனுச்சோ அன்னைக்கு தான் கேட்காம எனக்கு பிடிச்ச நம்பர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நம்பர் வந்து ட்ரோல் ரீசன் தான் பிடிக்கும். ட்ரோல் ரீசன். அதனால 69. நான் பெக்கம் ஃபேன்னால 7ஆம் நம்பர் வந்து மேமா மாலு சங்கட் எனக்கு வந்து டேய் குடுங்கடா நின்றுவேன். நம்பர் 10 நம்பர் 9. அப்புறம் சில பையனுங்களாம் வந்து 7ஆம் நம்பர் கேட்பானுங்க. ஒரு விக்கின்னு ஒரு பையன் இருப்பான், அவன் ஸ்ட்ரைக்கரு, அவன் ஜோக்கா விளையாடுவான். அப்போ பெக்கம் ரேமெட்ரிக் போவாங்களா, அப்போ நான் ஒன்லி 23 எடுத்துட்டேன். ஐ கோ ஃபார் 23 ப்ரோ. மைக்கேல் ஜார்டன். என்ன நான் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா இப்ப மலேசியா ஃபுட்பால்ல வந்து ரொம்ப ஹாட்டா போயிட்டு விஷயம் அசால்ட் ஸ்டஃப். அக்கியா ரஷீட் வந்து சாமோன் பண்ணி தலையிலே மண்டையில போட்டு அடிச்சாங்க. ஒரே அட்டாக்கா ஓடிட்டு இருக்கு. ஃபைசல் ஹலீம் மிக்கி அவங்களுக்கு வந்து ஆசிட் மொதல் படம் பார்த்தோம் 4th degree burn. ஃபைசல் அவன் இந்த சூவி பண்ணுவாங்கல செலிப்ரேஷன் 7ஆம் நம்பர் போட்டு மலேசியா டீம்ல விளையாடுவான், கட்டையா இருப்பான். அது முடிஞ்சு ஸ்லாங்கோ எஃப்சியோட சிஇஓவை த்ரெட்டன் பண்ணிருக்காங்களா? இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் வந்துங்களா? என்னமோ நடக்குது. என்னதான் நடக்குது புரியுது புரியல. கிட்ட கொண்டு வா உன் காதை சொல்ல போ.
இன்னைக்கு பூமராங்ஸ்லாம் Shout out to Kokonanda and MC Bullet. இல்ல We should shout out the first original. one, bro. Kokonanda, Behab, Madan, Deja Vu, Hari. OGs. OGs. Dijau Ali Behamad and Kokonanda gonna catch up. So So yeah, நம்ம என்ன செய்வோம்னா நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம போய் கேம் பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்குதா? Yeah. எஸ் இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்குது. இந்த வீக்கெண்ட். ஓகே சொல்லுங்க. என்ன லீக்? ஆனா, இப்ப இந்த எபிசோட் வெளியாகிற கேப்ல வந்து கேம் முடிஞ்சிருக்கும். கேம் பரவாயில்ல சொல்லுவோம். ஓகே லீகா மலேசியா கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கேம் எப்படி இருந்துச்சுன்னா கேஎல் வந்து கேம் prediction சொல்லுங்க. கேஎல் வந்து திகசத்து ஜெயிச்சிச்சுல. நல்லா விளையாண்டாங்களா? செம்மையா விளையாண்டாங்களா? பவுலோ ஜோசி எஸ்பிஎஸ் எல்லாம் யார் கோல் போட்டா சொல்லுங்க பாப்போம் சும்மா. Gun. இது என்ன டைம் டிராவல் பண்ணிட்டு வராங்களா? பாருங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இப்பதான் ப்ரீ சீசன் டோர்னமெண்ட் விளையாண்டு முடிச்சாங்க சபால. இது என்னாச்சு கேம்? அது எங்கலா சத்து கோசங்களா தப்பி கேம் ஃபுல்லா டாமினேட் பண்ணது கேஎல். Yeah. ஆனா கோல் போட்டது சபா. பெனால்டி பெனால்ட்டில ரெஃபரி பெனால்ட்டி எல்லாமே எனக்கு கொடுத்துட்டான். ஆனா the first game that they played which was last week on Wednesday Dirang main Kuching City That's 3-1 now. 3-1 which is the first game for saya rasa boleh menang senang lah. So compare last season this season how the KL punya improve? எனக்கு I think KL பெட்டர் ஆயிருச்சு இந்த சீசன். கண்டிப்பா பெட்டர் ஆயிருச்சு. Any new player? நிறைய நியூ பிளேயர்ஸ் A இருக்காங்க. lot. நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. சர்பியன் டிஃபெண்டர் ஒருத்தர் இருக்காங்க. Okay. செம்மையா ரிலாக்ஸா விளாடுறாங்க. காமா இருக்காங்க சென்டர் பேக்ல. டிஃபெண்ட் ஸ்ட்ரைக்கர் இருந்து பந்தை எடுத்துட்டு டர்ன் பண்ணிட்டு லெப்பா பார்த்துட்டு பாஸ் பண்றாங்க. ரிலாக்ஸ். So he gonna partner with the number 9. யாரு அவர் பேர் என்ன? கார்லோ காலிஃபுகோ. GG. ஜிஜி. அவங்க சபால இருந்து வந்துட்டாங்க வெள்ளையா. ஏன்னா அவங்களுக்கு சீக் ஆயிருச்சு அப்படின்னு. ஸோ அவங்க மற்ற எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் பண்ண வேணாம்னு வந்துட்டாங்க. பிரண்டன் கான்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் லாங்கோ கேப்டன் வந்து இப்போ கேலுக்கு விளாடுறாங்க. Welcome to KL. இல்ல ஆசிட் அவுட் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். கேலுக்கு விளாண்டா அந்த மாதிரி நடக்காது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. விங்க ஒரு புது போஸ்னியா விங்கரா சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்ம தமிழ் பிளேயர் விளையாடுறாங்க கேலுக்கு? ஒரு புது தமிழ் பிளேயர் சைன் பண்ணாங்க. கெனி பால்ராஜ் இருக்காங்க, பார்த்திபன் இருக்காங்க, ஜே பார்த்திபன் இருக்காங்க, ஷர்வின் சைன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கிளாந்தான் யுனைடெட் விளாண்டவங்க. ஷர்வின் அவங்களா? ஷர்வின்ல ஷர் ஓ கட்டே இருப்பாங்களா? கட்டியா இருப்பாங்க அவங்க தான். ஓ பிஃபோர் தட் JDT லாண்டாங்களா? JDT 2 ஆகா dia main. JDT 2. இப்ப கிளாந்தான் யுனைடெட் விளாண்டாங்க. இப்ப sekarang dia masuk KL lah. budak Klang. 77. Oh nama dia. Double 7 lah. ஓகேண்ணா. Actually நம்ம வாங்கலா தெரிஞ்சக்கீங்கன்னா வாங்கலா. கூட லைக் நம்ம கூப்பிடலாம். Actually நம்ம பாட்காஸ்ட்க்கு நம்ம ஒரு we should like promote our Liga Malaysia lah. கண்டிப்பா நான் தான் கூச்சப்படுறேன் கூப்பிடுறதுக்கு. அவங்க சொன்னாங்களா வேணும் கூப்பிடுங்க அப்படின்னு. நம்ம பாப்போம் ஒரு நாள் கூப்பிடுவோம். நம்ம போவோம். எனக்கு என்ன ஆசைனா நம்ம ஒரு தடவை பாட்காஸ்ட் நம்ம வந்து கேம் நடக்கும்போது நம்ம செய்வோம் அப்படின்னு. அந்த டாப் வியூல மேபி அவே கேம்ஸ்லாம் செஞ்சா நான் செம்மையா இருக்கும்ல. That would be fun. Like travelல இருந்து. ஆமா அவே கேம்ஸ் செஞ்சா செம்மையா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஆமா மலேசியா லீக் சப்போர்ட் பண்ணுங்க, லோக்கல் லீக் சப்போர்ட் பண்ணுங்க. தேவையில்லாம எசிட்லாம் ஊத்திட்டு இருக்க தேவையில்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப சில்லா பேசணும். இன்னைக்கு நம்ம Nostalgia. ஃபைசல் ஹலீம்க்கு வந்து semoga get well soon bro, chill bro. both of them lah. ஆமா அந்த சமன் பண்ணப்பட்டவரும் அவங்க சமன் பண்ணவங்க வந்து அட்லீஸ்ட் அது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் மோட்டிவ் என்னதுன்னு தெரியும். இவங்க பாருங்க, ஏன்னா அவங்க ஸ்டோரி நிறைய போட்டாங்க. அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, போட்ல செலிப்ரேட் பண்ணிட்டாங்க பர்த்டே எல்லாம். அந்த போட்ல வந்து இந்த தெலங்கானால அங்க இன்னும் அந்த பீச் கீழ செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டல் பேல மஸ்ஜித் பாத்தீங்களா அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க ஸோ அது தெரியுது மோட்டிவ் பார்த்துருக்காங்க. ஓகே சம்பாதிக்கலாம். ஆனா இது வந்து நல்லா பேசிட்டு குட் லக்னு சொல்லிட்டு வேசி ஊத்திட்டு போயிருக்காங்க. tapi tak kenal siapa orang tu like பிடிச்சிட்டாங்க அம்பாங்கள தான் பிடிச்சிட்டாங்களா. நம்ம டீமன் கைங்க தான் மல்லிகாய்லா மல்லிகாய்லா மோட்டார் பைக் திருண்ண மோட்டார் பைக்ல தான் வந்து ஊத்திருக்காங்க. ஃபீல் பண்றீங்க திருண்ண மோட்டார் வாங்கி தர. அது வந்து ஒரு அது பிளான் பண்ணிருக்காங்களா? பிளான் பண்ணிருக்காங்களா மாட்டக்கூடாது அவங்க ஐடென்டிட்டி. அது ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ண ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிருக்கானுங்களோ.
ஆமாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது நடக்குது. எனக்கு ஆக்சுவலி ஷாக்காக இருக்குது. மலேசியன் ஃபுட்பாலில் இந்த மாதிரி நடக்குதா? ஏன் ஸோ இப்போ பிளேயர்ஸ் சும்மா இப்போ மெஸ்ஸியோட பாடி கார்டு பார்த்தீங்களா, செம்ம வைரலாக போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா இல்லையா? அவன் கிக் பாக்ஸிங்லாம் என்னமோலாம் செய்கிறான் அவன். இப்போ இவங்களாம் சுற்றணும் மேன், பாடி கார்டெலாம் வச்சு சுற்றணும் மேன். லைக் நிம்மதியா போக முடியாது. பெரிய த்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஏ நீங்களும் ஃபுட்பால் இதனால இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால நீங்கள் ஃபுட்பால்லாம் விளாட வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் விளாடுங்க. நம்ம இன்னும் கூட இந்தியன்ஸ் விளாடணும் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால். அப்போ தான் மலேசியாவுக்கு விளாடணும். மலேசியா எனக்கு சேடான விஷயம் என்னதுன்னா, இப்போதைக்கு மலேசியா டீமில் திஸ் நோ இந்தியன்ஸ்லாம். அண்டர் 23 தான் இருக்காங்க. சரவணன் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டீமில் இல்லை. ரவீந்திரன் சரவணன், இப்போ பஹாங்கின் சரவணன், ஸ்ரீ பஹாங் வள போயிட்டாங்க. ஆமாம், பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். lost quite a few players. நிறைய பேர் போனாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா போன பிளேஸ் வந்த பிளேஸ் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டோம். நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டோம்ல. அக்ரமுக்கு பதிலா மாப்பு தான் கொஞ்சம் சேடு. அவங்க பிளேயரோட ஜெர்சி எல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க பிரண்டன் கன் லப்பம் ப்ளோ லப்பன் பண்ணது ரங்கானு போனனால சமன் பண்ணது அது பண்ணியிருந்தா அவங்களே பண்ணியிருக்கணும். நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். எஸ், என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வாசிஜி கசல் போடுவாங்க. அடுத்த எபிசோட்ல உங்க மகிழ்ச்சிக்காக நம்ம ஓசிஜி நிகழ்ச்சி இது எப்படி சபா கச்சேரி இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அது எஸ். ராஜ்குமார் கம்போஸ் பண்ணாங்க. ரமன் பள்ளி சொல்லாமலே. ஆமா, அந்த படம் தானே அது. சொல்லாமலே யார் பத்தி இல்ல மேன், அது எஸ். ராஜ்குமார் மேன். நீங்க கண்ணால நீ தானே, கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு வில்லை. இப்போ வந்துட்டு போடுறீங்களா? சரி, நம்ம அதோட முடிப்போமா? அவங்க பாடிக்கிட்டே முடிட்டோம். அவர் பாடிட்டோம். நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். அந்த பிள்ளை முடிக்குதுமே. அவங்க சென்ட்ரல் லைன் வேற லெவலு. அவங்க என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க? இதை பார்த்து எல்லாம் enjoy பண்ணுங்க. டைம்